பப்பாயா சாலட் செய்யணுன்ட்டு பப்பாயா கட் பண்ணேங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தானா உள்ள சீடே இல்ல. நீங்க என்னைக்காச்சும் இந்த விஷயத்த யோசிச்சிருக்கீங்களா? நான் வந்து சைல்ட்ஹுட் டேஸா இருக்கும்போது பப்பாயா கட் பண்ணானா ஃப்ரூட்ட விட சீடு தாங்க அதிகமா இருக்கும். இப்போ ஹைபிரிட்ன்ற பேர்ல ஒரு பழத்துல சீடே இல்லாம கொண்டு வரதெல்லாம் இப்ப நம்ம சாப்பிடுறதெல்லாம் நேச்சுரல் ஃபார்ம் ஆஃப் ஃப்ரூட்டே இல்லன்னு தானே அர்த்தம். சம்மர்ல ஃப்ரூட் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். ஆனா நேச்சுரலா ஒரு ஃப்ரூட்ட கட் பண்ணி சாப்பிட சொல்லுங்க, யாருமே அத விரும்ப மாட்டோம். ஏன்னா நமக்கெல்லாம் வந்து நேச்சுரலா இருக்க கன்டென்ட்ட சாப்பிட பிடிக்காதுல்ல. ஏதாவது அதுல ஒரு இன்ஃப்யூஷன் பண்ணி என்னென்னமோ அதுல கலந்து கடைசியில இதுதாங்க ஃப்ரூட் அப்படின்னு குடுத்தானா அதத்தான் நம்ம விரும்பி சாப்பிடுவோம். ஸோ அந்த மாதிரி நெறைய இன்ஃப்யூஷன் அண்ட் இன்னோவேஷன எதிர்பார்க்குற பீப்பிள் நீங்களா இருந்தானா, உங்களுக்கு இந்த சாலட் ரெசிபி சீரிஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் என் சேனல்ல சம்மர் ட்ரிங்க் சீரிஸ் மாரியே சம்மர் சாலட் சீரிஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ போரிங் சாலட்லேருந்து இன்ட்ரெஸ்டிங்கான சாலட் ரெசிபிக்கு மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த இஃப்தார் அண்ட் லென்த் சீசனுக்கு ஃபாஸ்டிங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.